நேற்று நடந்த இந்த துயரமான சம்பவத்தில் எல்லாரோடைய பார்வையும் ஒரே போல் இருக்காது. அவங்கவுங்க பார்வையில் என்ன சரி என்ன தப்பு தோணுதோ அதை வெளிப்படுத்துவாங்க. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளிலாம் இருக்காது. யார் சரி யார் தப்புன்னு நம்மளால் முடிவெடுக்க முடியாது. ஆனால் இதை வச்சு அரசியல் மட்டும் பண்ணாதீங்கன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஒரு கோரிக்கை, அவ்வளோதான். இன்னொரு விஷயம், தளபதிக்கு இப்போது லட்சக்கணக்கான தொண்டர்கள் சமூக வலைத்தளம் மூலிமா நிறைய ஆதரவு கொடுப்பாங்க. நல்லது விஷயத்துக்கும் கெட்ட விஷயத்துக்கும். அவரை போய் அதெல்லாம் சேருமான்றது தெரியாது. ஆனால் என்ன ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க. நான் பேசுகிறத என்னை சுற்றி இருக்கவங்கள அவங்களுக்கெல்லாம் நான் தெரிவிச்சுக்கிறது, தளபதி பின்வாங்கிடாதீங்க. நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். உங்களை நான் 19 வயசுலேருந்து நான் பார்க்குறேன். எனக்கு 10 வயசு இருக்கும்போது உங்களுக்கு 19 வயசு. உங்களுடைய நாளை தீர்ப்பு படத்துலேருந்து உங்களை பார்த்துட்ருக்கேன். அப்போலேருந்தே நான் உங்களுக்கு ரசிகர் தான். இப்போ வரைக்கும் உங்களை நான் பார்த்துட்ருக்கேன். நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2030 தளபதி கண்டிப்பாக சிஎம் ஆவார்னு. ஆனால் 2026 நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்குது. இது அரசியல் தளபதி, பயப்பட மாட்டீங்க. ஆனால் இந்த சோக சம்பவத்தினால நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு வேதனையில் இருப்பீங்கன்னு கண்டிப்பாக என்னால் உணர முடியும். உங்களை அந்தளவுக்கு நான் பின்தொடர்ந்துருக்கேன். உங்கள் பின்னாடி கண்டிப்பாக நிற்போம். நான் நிற்கிறதுக்கான காரணம், கிட்டத்தட்ட 58 வருஷமாக திராவிட மாடல், அதாவது திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தான் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்க. 60 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வரலாறு மாறுதுன்னா அது உங்களால் இருக்கும். அதை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியாது இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்களால். இன்னும் நிறைய சோதனைகள் வரும். கை கொடுத்து நிற்போம். நீங்கள் வந்ததுக்கப்புறமும் தமிழ்நாடு ஒரு வருஷத்துலேயோ 5 வருஷத்துலேயோ இந்த சிங்கப்பூர் மாதிரி மாறிடும்னு சொல்லுவாங்க, இல்லை ஐரோப்பாக்கான நாடுகள் போல் மாறிடும். அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களை உங்கள் அரசியலை பின்தொடர்ந்துட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுக்குன்னு இது நடந்தது சரின்னு சொல்ல வரல. 100% வரலாறை தெரியப்படுத்துகிறேன். அண்ணா மாநாடு நடத்தும்போது 63 65 நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. எனக்கு தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. கொள்ளிடம் ஆறு, சிதம்பரத்தை பக்கத்தில் கொள்ளிடம் ஆறு, அந்த ரயில்வே பாலம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அது ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்க பாலம். அது ட்ரெயினில் அண்ணாவுடைய பேச்சை கேட்குறதுக்காக ட்ரெயினில் கொத்து கொத்தாக மக்கள்கள் திரண்டினாங்க. அப்போ கூரை மேலே, ரயில் பெட்டியோட கூரை மேலே உட்காந்துட்டு வரும்போது அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது கிராஸ் ஆகிடுச்சின்னு நினச்சி ஒரு சில பேர் எழுந்து நிற்கும்போது எல்லாருமே எழுந்தும்போது ஒரு 150 பேர்கிட்ட இறந்ததாக ஒரு தகவல். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இது எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. நடந்திருக்கலாம். அதே போல் இதுவும் ஒரு விபத்து. அப்படியே நம்ம பார்க்கலாம், இது திமுக செஞ்சாங்களா இல்லை தாவைக்காவுடைய ஒழுங்கினம் இல்லாத ஒரு கூட்டமான்றதெல்லாம் விவாதிக்க வேண்டாம். இறந்தவங்க மனசை தேத்திக்கிட்டு அவங்க கடந்து வர்றதுக்கு நம்மளால் என்ன ஆறுதல் கூற முடியுமோ கூறலாம். வேறு எதுவும் நல்ல விஷயங்களை பற்றி நான் போன வாரம் தான் முடிவெடுத்தேன். எல்லா சனிக்கிழமையும் தளபதி எங்கெல்லாம் கூட்டம் போடுறாரோ அங்கே போயிட்டு ஏதோ ஒரு கடைகொடி தொண்டனா பிரச்சாரம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். சந்தோஷமாக ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன் இந்த பிரச்சாரத்தை. இது சோகமாக ஆரம்பிக்க வேண்டிய ஒரு தருணம் ஆயிடுச்சு. நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். வணக்கம்.